அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 17ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தசி திதி, அதாவது 14ஆம் வரை 11:44 வரை, அதற்கு மேல் பௌர்ணமி. சதய நட்சத்திரம் 1:53 வரை, அதற்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. சந்திராசிரமம் கடகராசிக்குரியது. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது டார்க் அண்ட் ஷேடோ, பழுப்பு நிற கலர். சாப்பிட வேண்டியது உளுந்து வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, நம்ம எந்த திதியில் பிறந்தால் என்ன மாதிரி ஒரு அம்சம்னு அவுட்லைன் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தசமி திதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத பார்க்கலாம். தசமி திதியில் பிறந்தவங்க மிக உயர்ந்த குணங்களையும் நல் நடத்தையையும் கொண்டிருப்பார்கள். அவங்க பலரும் போற்றக்கூடிய அளவில் திகழ்வார்கள். தர்ம சிந்தனை உடையவர்கள். பிறருக்கு ஒன்றுன்னா ரொம்ப இறக்கப்படுவாங்க. தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவங்க. யோகியாக திகழ்வார். அதாவது ஓரளவு யோகி மாதிரியே வாழ்ந்து கொண்டு இருப்பார். அடுத்து ஏகாதசி திதி. இந்த ஏகாதசியில் பிறந்தவங்க சுமாரான அழகை உடையவர்கள். செல்வந்தர்களாக இருப்பார்கள். நீதிக்காக குரல் கொடுப்பவர், பாடுபடுபவர். உயர்ந்த எண்ணங்களை, செயல்களை கொண்டவர்கள். எண்ணம் மட்டுமில்லை, செயல்கள் கூட உயர்ந்த நிலையில் உள்ளதே செய்வார். இவர் வாழ்க்கையில் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடியவர். அடுத்து துவாதசி, அதாவது 12ஆம் பெற. இந்த துவாதசி திதியில் பிறந்தவங்க சுமாரான அழகை உடையவர். ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது, அதுக்காக அழகற்றவர்னு சொல்ல முடியாது, சுமாரான அழகை கொண்டவர். அதே சமயத்தில் பண வசதியில் தன்னிறை வேண்டுவர். ஓரளவு பணக்காரர். நியாய புத்தி, எதுவுமே நீதி நேர்மையாக நடந்துக்கிடுவார். குறுக்கோளில் போகக்கூடிய புத்தி கிடையாது. நூதனமான காரியங்களை செய்யக்கூடியவராக விளங்குவார். நண்பர்களே, இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. சிலருக்கு எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழி சொத்துக்கள் வரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. கணவன் மனைவி உறவு சந்தோஷகரமாக திகழ்கிறது. நண்பர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க செய்கிற தொழிலில் நல்ல ப்ராக்ரஸ், இடையில் வந்த நிர்பந்தங்கள்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. குறைஞ்சா கூட செலவு வரவை விட செலவு அதிகமாகத்தான் இருக்கின்றது. வீண் அலைச்சல், கவலை போன்றவை இருந்தால் கூட மனதில் ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. சிறிது லாபம், அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுனால பெரிய நன்மைகள்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. காலதாமதம் பண்ணுறதுனால எல்லாமே தடங்களாகிட்டு இருக்கனால வீண் கவலை அளிக்கிறது. குடும்பத்துடன் பேசுகிறதுக்கு கூட, அதாவது பிள்ளைங்க, அம்மா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட சரியான நேரம் கிடைக்கிறதில்ல. தொழிலில் தொழிலில் இருந்தால்தான் உங்களுக்கு மன அமைதி தெரிகிறது. அந்த தொழிலில் நீங்கள் பெர்ஃபெக்ட், அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது. அடுத்து கடகராசி. அஷ்டம சனியில் பாதிக்கு மேலே முடிந்து விட்டதால் இனி கெடுபலன்களை அதிகம் செய்ய மாட்டார். ஆயினும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. கஷ்ட நஷ்டங்களை கொடுத்த அளவிற்கு நன்மையை செய்து விடுவார். அதனால் கவலையோ அச்சமோ மனத்தளர்ச்சியோ அடைய வேண்டாம், நல்லதே நடக்கும். அடுத்து சிம்மராசி. முயற்சி ஃபஸ்ட்டில் ஏதாவது செஞ்சு அது தோல்வி அடைந்த பிறகுதான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. வெளியூர்
பிரயாணங்கள் அடிக்கடி கன்சிக்யூட்டிவாக நீங்கள் அதில் வந்து போய்கிட்டே இருந்தால் கூட அதனால் பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படவில்லை. குடும்பத்தில் மட்டும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி கலந்தே நடக்கின்றது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வந்து கன்னியாராசி. நோய்கள்லாம் ஓரளவு உங்களை விட்டு விலகி விடுகின்றது. ஆரோக்கியம் நன்றாக அபிவிருத்தி அடைகிறது. செல்வம் செல்வாக்கு போன்றவை அதிகரிக்கின்றன. எதிர்பாராத பணவரவிற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு உண்டாகின்றது. அடுத்து துளாராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் வந்து ஈடுபட வேண்டாம். அது நல்ல பலனை அளிப்பதில்லை. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பணவரவை விட செலவு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான சுபகாரியம் நடந்தாலும் 1-2 வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. பணம் வந்து ரொட்டேஷன் எப்படினாலும் செய்து விடுகின்றீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் அதை சமாளிக்கும் திறனும் இருக்கிறது. இன்ஃபெக்ஷன் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நீரை வந்து பச்சை தண்ணியாக குடிக்காதாங்க. நீரை வந்து சுட வைத்து காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவில் ஓரளவு நன்றாக இருக்கிறது. அது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு ஆறுதல். மற்ற எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாக செல்கின்றது. ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை எச்சரிக்கையாக கையாளுங்கள். அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் வந்து நல்ல ஆதாயமும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. மேற்படிப்புக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் வருகின்றன. வீண் விரயம் குறைந்து பணம் சேமிக்கப்படுகிறது. பாடி ஹெல்த்து உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கின்றது. புதிய தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து உயர்வு உண்டாகின்றது. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கின்றது. புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷனில் கூட லாபமே கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. பிரயாணங்களை பெரிய அளவில் நன்மையை தராது. குடும்பத்தில் வந்து பிரச்சனை வந்தால் கூட ஓரளவு சந்தோஷமும் மனமைதியும் நிலவுகிறது. அதனால் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் இக்னோர் இட். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் விரோத போக்கு ஏற்படலாம். ஸோ பேசுகிறது வந்து வார்த்தையை அளந்து பேசுங்கள். அடுத்து மீனராசி. உடல்நிலையை நல்லபடி கவனித்து கொள்ளுங்கள். சில நண்பர்கள் வந்து ராங் கைடன்ஸு காட்ட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கிட்டுங்க. கணவன் மனைவி உறவு ஓகே நன்றாகவே இருக்கிறது. புதிய வாகனம் நகை வாங்கும் வாய்ப்பு வருகிறது. தொழிலில் பிரச்சனை எதுவும் இல்லை. மீடியமாகவே செல்கின்றது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.